Dear students, in this video I am going to explain international economics, what is the meaning of international economics and the subject matter of international economics. International economics is that branch of economics which is concerned with the exchange of goods and services between two or more countries. Hence the subject matter is mainly related to foreign trade. அதாவது இந்த வீடியோவில் நாம் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அது அப்புறம் அதோடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன. சப்ஜெக்ட் மேட்டர்னால் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொருளடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸுங்கிறது எக்கனாமிக்ஸோடைய ஒரு பிரான்ச் தான், அது ஒரு பாடப்பிரிவு தான். எக்கனாமிக்ஸில் படிக்கக்கூடிய ஒரு உட்பிரிவு தான், அது ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லலாம். இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் டூ ஆர் மோர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்சு பண்ணுறது தான் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த சப்ஜெக்ட் பொதுவாக எதோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது, இதோட பிரதான உள்ளடக்கம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அதாவது ஃபாரின் ட்ரேட். சரியா? In other words, international economics is a specialized field of economics which deals with the economic interdependence among countries and studies the effect of such interdependence and the factors that affect it. அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸுங்கும்போது இதில் முக்கியமாக வர்றது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு தான் வருது. இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு அப்படி சொல்லும்போது அந்த கண்ட்ரிஸ் ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கிறது. அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை சார்ந்திருக்கும் இல்லையா, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அங்கே நடக்கும். ட்ரேட்னாலே அங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி தானே? அப்போ இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் அங்கே நடந்துகிட்ருக்கும். அதனால தான் இந்த கண்ட்ரிஸ் ஒன்றே ஒன்று இன்டர்டிபெண்டன்ஸாக இருக்குது, ஒன்றே ஒன்று சார்ந்திருக்குது. அதுக்கப்புறமா இந்த இன்டர்டிபெண்டன்ஸை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அண்ட் இதோட எஃபெக்ட்டு தான் இந்த லெசன் பூராவுமே இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு பிரான்ச்சாட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னா என்ன நான் சொல்லிட்டேன். சப்ஜெக்ட் மேட்டர்னால் பொருளடக்கம், அதை கண்டென்ட்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, இந்த சப்ஜெக்ட் மேட்டரில் இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குது அப்படின்னா த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் இன்க்ளூட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் விச் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு ஃபாலோயிங் பார்ட். அதாவது நிறைய பாகங்களை இது உள்ளடக்கி இருக்குது. செக்மெண்ட்ஸ்னால் பாகங்கள், பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படி அது கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருக்குது, வகைப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பியூர் தியரி ஆஃப் ட்ரேட், second one policy issues, third one international cartels and trade blocks, fourth one international financial and trade regulatory institutions அப்படின்னு 4 சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் pure theory of trade. The component explain the causes for foreign trade, composition, direction and volume of trade, determination of the terms of trade and exchange rate, issues related to balance of trade and balance of payment. அதாவது இந்த பியூர் தியரி ஆஃப் ட்ரேட் அந்த டாபிக், அதாவது அந்த டாபிக் கீழே ஒரு நாடானது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணம், எப்படிப்பட்ட குட்ஸை அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுது, எந்த வகையாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கு அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுது, அதுக்கப்புறமா ட்ரேடு செய்யக்கூடிய அந்த அளவு எவ்வளவு இருக்குது, அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு என்ன, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்லேயும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்லேயும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதே மாதிரியான விஷயங்களை இது உள்ளடக்கி இருக்குது. அதாவது பியூர் தியரி ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டுக்கு கீழே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாலிசி இஷ்யூஸ்னால் கொள்கை சச்சரவுகள் அப்படின்னு நம்ம
சொல்லலாம் தமிழில். அண்டர் திஸ் பார்ட் பாலிசி இஷ்யூஸ் such as free trade versus protection, methods of regulating trade, capital and technology flows, use of taxation, subsidies and dumping, exchange control and convertibility, foreign aid, external borrowings and foreign direct investments, measure of correcting disequilibrium in the balance of payments, etc. are covered. அதாவது இந்த பாலிசி இஷ்யூஸ் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னா, கண்ட்ரிஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணுமா அல்லது லிபரலைஸ் பண்ணணுமா, இந்த ட்ரேடை வந்து அலோவ் பண்ணலாமா, இதே மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வந்து டிஸ்கஷன் பண்ணப்படுது, விவாதிக்கப்படுது. சரியா? அதுக்கப்புறமா என்னென்ன கேபிட்டல் அண்டு டெக்னாலஜி ஃப்ளோஸ் எப்படி இருக்குது, டாக்ஸேஷனுடைய யூசஸ் அங்கே எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. சப்சிடிஸ் மீன்ஸ் மானியம்னு சொல்லலாம். டம்பிங்னா குவிக்கிறது. அதாவது குவிக்கிறதுனா பொருட்களை வந்து அதிகமாக கொண்டு வந்து குவிக்கும்போது அதோடைய விலை வந்து ரொம்ப குறைஞ்சி போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் டம்பிங்க்கு அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து நிறைய பொருட்களை வந்து, அதாவது மெடிசின் வச்சுக்கோமே, எலக்ட்ரானிக் குட்ஸ் வச்சுக்கோ, எலக்ட்ரானிக் குட்ஸை இந்தியா வந்து ஃபாரினுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுச்சு. அப்போ டொமஸ்டிக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. இந்த நேரத்தில் சைனா என்ன பண்ணுறாங்க, அவங்க நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸையும் கொண்டு வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் குவிச்சிட்றாங்க. தட் இஸ் கால்டு டம்பிங். இப்போ என்ன ஆகும், அவன் குறைவான விலையில் எலக்ட்ரானிக் குட்ஸை வந்து நமக்கு சேல் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும், நம்ம இந்திய பொருட்களை நம்ம வாங்காமல் ஃபாரின் குட்ஸை அதிகமாக வாங்கி சைனா குட்ஸை அதிகமாக வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரியா? இதை தான் நம்ம டம்பிங் அப்படின்னு சொல்கிறது. அப்புறமா எக்ஸ்சேஞ்சு கண்ட்ரோல் அண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி, அதாவது எக்ஸ்சேஞ்சுடைய இந்த பரிமாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இதை கட்டுப்படுத்துகிறதா அல்லது கன்வெர்ட் பண்ணுறதா, ஃபாரின் எய்டு என்னென்ன ஃபாரின் எய்டு இருக்குது, எக்ஸ்டர்னலாக அதாவது வெளியிலேருந்து என்னெல்லாம் கடன் வாங்குகிறோம், பாரோயிங்ஸ் என்ன இருக்குது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் மெஷர்ஸ் ஆஃப் அரஸ்டிங் டிஸ்இக்லிபிரியம், என்னென்ன நடவடிக்கைகள் இந்த டிஸ்இக்லிபிரியத்தை சரி பண்ணுறதுக்கு எடுத்திருக்காங்க. இது எல்லாமே இந்த டாபிக் கீழே கவர் ஆகுது. இந்த தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கார்ட்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக்ஸ். கார்ட்டல்ஸ்னால் கூட்டு இணைப்புகள். சரியா? இந்த கூட்டு இணைப்பு சொல்லலாம் அல்லது கூட்டு அமைப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ட்ரேட் பிளாக்ஸ்னு சொல்லும்போது வாணிக ஒன்றியம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி, இந்த பிரிவுக்கு கீழே இந்த பார்ட்டுக்கு கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னா, திஸ் பார்ட் டீல்ஸ் வித் த எக்கனாமிக் இன்டகிரேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கார்ட்டல்ஸ், customs unions, monetary unions, trade blocs, economic unions and the like. It also discuss the operation of multinational corporations. அதாவது இந்த தேர்டு பார்ட்டுக்கு கீழே என்னெல்லாம் வருதுன்னா, இன்டர்நேஷ்னல் கார்ட்டல்ஸ் அதாவது பன்னாட்டு கூட்டமைப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா கஸ்டம் யூனியன்னா சுங்கவரி ஒன்றியங்கள் அப்படின்னு சொல்லலாம். யூனியன்னா ஒன்றியம், சுங்கவரி, கஸ்டம்ஸ்னால் சுங்கவரி ஒன்றியங்கள். அப்புறமா மானிட்டரி யூனியன்ஸ், பணவியல் ஒன்றியம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக் யூனியன் சொல்லும்போது பொருளாதார ஒன்றியங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பார்ட்டுக்கு கீழே வருது. அது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ டிஸ்கஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன். அப்படின்னா இது வந்து பன்னாட்டு வணிக நிறுவனங்களுடைய செயல்பாடுகளையும் இந்த பார்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. சரியா? இப்போ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அண்ட் ட்ரேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். The financial institutions like International Monetary Fund, that is IMF, IBRD, WTO, etc., which influence international economic transactions and relation shall also be the part of international economics அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஃபோர்த்து பார்ட்டில்
இதில் என்ன வருது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அண்ட் ட்ரேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருது. நிதி மற்றும் வாணிகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னெல்லாம் சொல்லலாம், IMF சொல்லலாம், ஐபிஆர்டினா வேர்ல்டு பேங்க், அப்புறமா WTOனா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ். இது எல்லாமே இந்த பிரிவுக்கு கீழே அந்த அமைப்புகள் கீழே வருது. அது மட்டும் இல்லாமல் நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய, அதாவது இந்த பன்னாட்டு அமைப்புகள், இன்டர்நேஷ்னல் இந்த எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்லையே, அந்த ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த உறவுகளை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அந்த விதம் எப்படி அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது இந்த பிரிவை படிக்கிறதுனால நமக்கு அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அண்ட் ட்ரேட் சிஸ்டம் மூலமாக எப்படி அதோட மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க வந்து மாற்றி அமைக்கிறாங்க, அதோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி என்ன பண்ணுறாங்க, எந்த விதத்தில் அதை மெயின்டைன் பண்ணி இந்த விதத்தில் மாற்றி அமைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மீனிங் ஆஃப் ட்ரேட். ஆக நம்ம இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அதோட சப்ஜெக்ட் மேட்ரு என்ன. சப்ஜெக்ட் மேட்ருன்னு சொல்லும்போது 4 மேட்ரு பார்த்தோம். அதாவது பியூர் தியரி ஆஃப் ட்ரேட், அப்புறம் பாலிசி இஷ்யூஸ், அப்புறமா இன்டர்நேஷ்னல் கர்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக்ஸ், அப்புறமா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அண்ட் ட்ரேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே பார்த்தோம். இப்போ மீனிங் ஆஃப் ட்ரேட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரேடுனா என்ன? ட்ரேடுனா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், வாணிகம்னு சொல்லுவோம் தமிழில், சரியா? ட்ரேட் இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ் ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன். த டேர்ம் ட்ரேட் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ், வேர்ஸ் ஆர் மர்கண்டைஸ் அமாங் பீப்புள். அதாவது இந்த வாணிகம் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்குது, நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்குது. இதில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இதை தான் நம்ம ட்ரேடுன்னு சொல்கிறோம். புரியுதா? ட்ரேடை வந்து நம்ம 2 வகைப்படுத்தலாம். அதாவது ஒன்று என்ன அப்படின்னா இன்டர்னல் ட்ரேட், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இந்த இன்டர்னல் ட்ரேடுனா என்ன? It refers to the exchange of goods and services within the political and geographical boundaries of a nation. It is a trade within a country. This is also known as domestic trade or home trade or intra-regional trade. அதாவது இந்த இன்டர்னல் ட்ரேடை என்ன சொல்லுவோம்னா தமிழில் உள்நாட்டு வாணிகம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பொருட்களை வந்து ஒரு நாட்டினுடைய அரசியல், பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அரசியல், பொலிட்டிக்கல்னால் அரசியல், அண்ட் ஜியோக்ரஃபிக்கல் பவுண்ட்ரின்னு சொல்லும்போது புவி எல்லைக்குள் அப்படின்னு வரும். வித்தின் த ஜியோக்ரஃபிக்கல் பவுண்ட்ரிஸ், ஒரு நாட்டினுடைய அரசியல் மற்றும் புவி எல்லைக்குள்ள இந்த எக்ஸ்சேஞ்சு நடக்கும். இதை தான் வந்து இன்டர்னல் ட்ரேடுன்னு சொல்லுவோம். சுருக்கமாக சொல்ல போனால், இப்போ நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே நமக்குள்ளே எங்கே போய் ட்ரேட் பண்ணாலும், இப்போ இதே நேரத்தில் நம்ம நார்த்து சைடில் போய் ட்ரேட் பண்ணாலும் தட் இஸ் ஆல்சோ கால்டு இன்டர்னல் ட்ரேடு தான். இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு வராது. ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் பண்ணுறோம். அதாவது பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோக்ரஃபிக்கல் பவுண்ட்ரிஸுக்கு உள்ள, ஒரு நாட்டினுடைய பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோக்ரஃபிக்கல் பவுண்ட்ரிஸ்க்குள்ளே ட்ரேட் பண்ணும்போது அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை டொமஸ்டிக் ட்ரேட்னு சொல்லலாம், அப்புறமா ஹோம் ட்ரேட், இன்ட்ரா ரீஜனல் ட்ரேட் இப்படின்னு இதை சொல்லலாம். சரி, அடுத்தது இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இப்போ இன்டர்னல் ட்ரேட்னால் நம்ம என்ன பார்த்தோம், ட்ரேட் வித்தின் எ நேஷன், அப்படி தானே? ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ட்ரேடை தான் நம்ம, எக்ஸ்சேஞ்சை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னால் என்னாகும்? இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது 2 அல்லது 2 or more கண்ட்ரிஸ்க்கு இடையில் பண்ணக்கூடிய ஒரு வாணிகம்னு சொல்லலாம். It refers to the trade or exchange of goods and services between 2 or more countries. In other words, it is a trade among different countries or trade across political boundaries. It is also called as external trade or foreign trade or inter-regional trade. அதாவது பொருட்களை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நாம் எக்ஸ்சேஞ்சு பண்ணுறதை தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். இது
அந்த நாடுகளுடைய எல்லைகளை கடந்து போகுது. புரியுதா? நான் இன்டர்னல் ட்ரேட்னு சொல்லும்போது அந்த எல்லை ஒரு நாடுல வணிகம் நடக்குன்னா அதோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடந்தால் அதுக்கு பேர் உள்நாட்டு வணிகம், அதாவது இன்டர்னல் ட்ரேட். எக்ஸ்டர்னல் ட்ரேட் அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னு சொல்லும்போது அந்த எல்லையை கடந்து போகுது, அந்த ட்ரேடானது எல்லையை கடந்து போகுது. இதை என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்டர்னல் ட்ரேட்னு சொல்லலாம், ஃபாரின் ட்ரேட் சொல்லலாம். அப்புறம் இன்டர் ரீஜனல் ட்ரேட், அதாவது மண்டலங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய வாணிகம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி, இப்போ அடுத்தது நம்ம ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இப்போ இதில் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்டர்னல் ட்ரேடுக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்டர்னல் ட்ரேடு அப்படின்னா என்ன, அந்த எக்ஸ்ப்ளனேஷனை ஃபஸ்ட் பாயிண்டாக வருது. அதாவது இன்டர்னல் ட்ரேட் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வித்தின் த சேம் நேஷன். ஒரே நாட்டுக்குள்ள மக்கள் மற்றும் அந்த நிறுவனங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய வாணிகத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இன்டர்னல் ட்ரேட்னு சொல்லுவோம். அப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா என்ன? ட்ரேட் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அதாவது பல நாட்டு மக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய வாணிகத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லேபர் அண்ட் கேபிட்டல் மூவ் ஃப்ரீலி ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர். அதாவது லேபராக இருந்தாலும் சரி, கேபிட்டலாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அது தடை இல்லாமல் மூவ் ஆகும். அதே நேரத்தில் இங்கே இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் லேபர் அண்ட் கேபிட்டல் டூ நாட் மூவ் ஈஸிலி ஃப்ரம் ஒன் நேஷன் டு அனதர். ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு இந்த லேபரும் கேபிட்டலும் மூவ் ஆகிறது தடைகளுக்கு உட்பட்டதாக இருக்குது. அதாவது ஈஸியாக போக முடியாது, ஈஸியாக மூவ் ஆக முடியாது, அதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சரியா? அதுக்கப்புறமா தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். There will be free flow of goods and services since there are no restrictions. அதாவது பொருளாக இருந்தாலும் சரி, பொருட்களை மூவ் பண்ணுறதுல இந்த இன்டர்னல் ட்ரேடில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு தடையும் இருக்காது. அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் என்ன, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு நாட் ஈஸிலி மூவ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் சின்ஸ் தேர் ஆர் எ நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் டேரிஃப் அண்ட் குவாட்டா. அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இந்த பொருட்களை சீக்கிரமாக நம்ம இடம்பெயர வைக்க முடியாது, அதாவது மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே எப்படிப்பட்ட தடைகள்லாம் இருக்குது? சுங்க வரி அப்படிங்கிறது இருக்குது, அதாவது கஸ்டம்ஸ் இருக்குது இல்லையா? சரி, அதுக்கப்புறமா டேரிஃபை தான் நம்ம கஸ்டம்ஸு சுங்க வரி. டேரிஃப் மீன்ஸ் டேக்ஸ். டேரிஃப்னா டேக்ஸ் தான். சரி, டேக்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன டேக்ஸ் வரும்? இதில் கஸ்டம்ஸ் தான், அதாவது சுங்க வரி கட்ட வேண்டி வரும். குவாட்டானா பங்களவு. சரியா? இதே மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ஃப்ரீயாக குட்ஸை மூவ் பண்ண விடாது. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு சீக்கிரமாக நம்ம ஈஸியாக கொண்டு போக முடியாது. ஆனால் இன்டர்நெட் ட்ரேடில் அப்படி கிடையாது. தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்ன? தெர் இஸ் ஒன்லி ஒன் காமன் கரன்சி. இப்போ இன்டர்னல் ட்ரேட்னு பார்க்கும்போது இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கோமே, நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே போய் நம்ம ட்ரேட் பண்ணாலும் ரூபாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்மளோட கரன்சியை யூஸ் பண்ணுவோம். அது ஒரு காமன் கரன்சியாக இருக்குது. இதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் என்ன ஆகும்? நம்ம டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட ட்ரேட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் அங்கே இருக்கும். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கரன்சிஸ். சரியா? இப்போ ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன? அடுத்தது, த ஃபிசிக்கல் அண்ட் ஜியோக்ராஃபிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி ஆர் மோர் ஆர் லெஸ் சிமிலர். அதாவது புவி அமைப்பாக இருந்தாலும் சரி, இந்த கால சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, இங்கே எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். லெஸ் சிமிலர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ இந்தியாவில் பல பகுதியில் இருக்கக்கூடிய கிளைமேட், அப்புறமா அதோடைய ஜியோக்ராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னு பார்க்கும்போது தெர் ஆர் டிஃப்ரென்சஸ் இன் ஃபிசிக்கல் அண்ட் ஜியோக்ராஃபிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் 2 countries. 2 கண்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இந்தியாவும் சிங்கப்பூரும் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜியோக்ராஃபிக்கல் கண்டிஷன்ஸ் வேறையாக இருக்கும். அதாவது அதோடைய புவி அமைப்பு மற்றும் அதோடைய காலநிலை அப்படிங்கிறது வேறுபடக்கூடிய ஒரு இயல்பை உடையதாக இருக்கும். சரியா? இப்போ 6th பாயிண்ட் பாரு. ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ் ஆர் மூவ் ஆர் லெஸ் த சேம். அதாவது ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ், வாணிகம் மற்றும் நிதி நடைமுறைகள். ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ்னால் என்னது?
ட்ரேட் வணிகமும் இந்த நிதி நடைமுறைகள் கட்டுப்பாடுகள்னு கூட சொல்லலாம். நிதி சார்ந்த கட்டுப்பாடுகள் நடைமுறைகள் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் எப்படி இருக்கும்? ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ் சச் அஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ட்ரேட் லாஸ் டிஃபர் பிட்வீன் கண்ட்ரீஸ். அதாவது இந்த வணிகம் மற்றும் இந்த நிதி சார்ந்த நடைமுறைகள்லாம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய லாஸ் விதிகள் ட்ரேட் லாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வணிக விதிகள் வணிக சட்டங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் வந்து வேறு மாதிரியாகவே இருக்கும். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, there is no difference in political affiliations, customs and habits of the people and government policies. அதாவது அரச அமைப்பு முறை, அப்புறம் மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அஃப்ளியேஷன்ஸ்னால் இணைப்புன்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் அஃப்ளியேஷன்ஸ் அரசின் கொள்கைன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. சரியா, அரசினுடைய கொள்கை கவர்மெண்ட் பாலிசிஸ் தான் அரசின் கொள்கைகள். இதே நேரத்தில் பொலிட்டிக்கல் அஃப்ளியேஷன் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசமைப்பு முறை அப்படின்னு கூட சொல்லலாம். அரசமைப்பு முறை, அங்கே மக்கள் வாழக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அப்புறமா கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸ் இதில் எதுவுமே மாற்றம் இருக்காது. கஸ்டம்ஸ்னால் இந்த இடத்துல பழக்க வழக்கம்னு வச்சுக்கலாம், வழக்கம். சரியா, கஸ்டம்ஸ்னு இன்னொரு மீனிங் இருக்குது. அது என்ன, சுங்க வரி கட்டுறோம் இல்லையா, அந்த கஸ்டம்ஸ். சரியா, ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் the differences are pronounced in political affiliations, habits and customs of the people and government policies. அந்த அரசு அமைப்பு முறை, அப்புறம் மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அரசுடைய கொள்கைகள் இது எல்லாம் இருக்கும். சரியா, ஆக நம்ம இப்போ ஒரு 7 பாயிண்ட் பார்த்தோம். அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கும் இன்டர்னல் ட்ரேடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. சரியா, இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், அப்புறமா கெயின்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.